நீங்கள் அரசியல் குடும்பத்திலேருந்து வந்ததுனால கேட்குறோம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவாக இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசில் நீங்கள் எந்த படங்களை யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏதோ சொல்ல யோசிச்சோன்னு அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்போ ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட்டெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது வி ஹாவ் அ ஹோப் தட் ஓகே யூனோ வாட் இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ தி இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production. And heartfelta, full hearta poi 26th of June with family poi padam parunga and enjoy பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், என் பேர் சனந்த். சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணான்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டின் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒர்க் அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடித்து அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்ரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில். அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது.
இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின் இமயா அண்ட் மடோனா 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தில் நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்டின் இருக்கும். வேறு யார் நம்ம ரெண்டுனா இல்லை ஜூன் 26ஆம் தேதி ஹார்டின் தியேட்டர்ஸில் வருது. இது நான் நடிக்கிற முழுநீள ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சார் டேரக்டர் சார் பேசுகிறப்ப சொன்னீங்க என் லைஃப்பில் இந்த லேடிஸ்க்கெலாம் தேங்க்ஸ், இப்படி ஒரு லவ் கொடுத்ததுக்கு லவ் படம் கொடுக்க காரணமாக இருந்தது. அது அம்மாவுக்கு அந்த மாதிரி லேடிஸை மீன் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் லைஃப்பில் நிறையா லேடிஸா? இல்லை நான் எல்லாரையும் லவ்லி லேடிஸ் தான் எல்லாருமே சேர்த்துக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், அம்மா சிஸ்டர் எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இல்லை பண்மையில் சொல்கிறீங்களே வெளிப்படையா, அதனால் கேட்டேன். இல்லை எல்லாருக்கும் பாஸ்ட் லவ் ப்ரெசென்ட் லவ் எல்லாமே இருக்கும்ல, அதன் அடிப்படையாக சொல்லுங்கள். சரி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு முகம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஹீரோயின் 3 பேரும் ஒரே சைடில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முகம் இருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க. ஏதாவது அதுக்கு குறியீடு அந்த மாதிரி எதாவது இருக்குதா? இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஏன்னா 3 பேருமே அப்படியே ஒரே முக சாயலில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அது கர்லி ஹேர் இல்லை, அது அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பண்ணதில்லை, அது அப்படியே அமைஞ்சதான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கரெக்டா. ஒரு காதல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதிகமாகிடுச்சு. காலையில் பார்க்குறாங்க, ஈவினிங் ட்ராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே 2 பேருமே பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது 2 காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நான் இதா ஒரே டைமில் 2 காதலா இல்லை 2 வெவ்வேறு தருணங்களில் ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைமில் இப்போது அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹீரோ சார், சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களை ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை ஒரு நிமிஷம் அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ், ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கே தான் இருப்பாரு. நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்லை, வேண்டாம். இல்லை உங்கள் கேள்விக்கு இல்லை இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வெஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணா கேட்கலாம், பர்சனல் சம்மந்தம் வேணாம். அதனால தான் அவரே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆரம்பத்தில் சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஹீரோ சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ள. ஏதாவது நடந்துட்டா சுவாரஸ்யமான விஷயம் சார்? இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். டேரக்டர் சார், இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு ஒரு டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலையும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம் சொல்கிறீங்களா, காதலிக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா? அதை இப்போயே சொல்லிட்டா அப்புறம் படத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? படத்தில் பாருங்கண்ணா, காதலிக்க வேண்டாம்னு கண்டிப்பாக இருக்கு அப்படி சொல்லலை. எந்த மாதிரி காதலிக்கலாம்னா நீங்கள் ஒரு சின்ன டேக்அவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இமயா மேடம், சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய நிகழ்ச்சி சொன்னார். அப்படி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பற்றி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க போயிடாதன்னு சொன்னாங்க. அவங்க பெருசாக அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனால் என்னோட தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரம்ப காலத்தில் அவங்க யாருக்கும் பெருசாக அது மேலே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க.
இல்லை நீங்கள் நினைச்ச அளவுக்கு இருந்தது? அவங்க பயந்த அளவுக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம். அப்படி இருந்துச்சா இல்லை நீங்கள் நினைச்ச அளவுக்கு கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தது? ரெண்டுமே இருந்தது. நீங்க அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தனால கேட்குறோம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவா இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசுல நீங்க எந்த படங்களை, யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். பாலனுக்கு மை. ஹீரோ சார், படத்தில் நடிக்கும்போது உண்மையிலேயே லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார், நிஜமாவே மடல மேலேயும் லவ்ல விட்டேன், இமையா மேலேயும் லவ்ல விட்டேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அந்த பேசுகிறப்ப சொன்னாப்புல 2 மருமகளும் இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு டைலாக் ஒன்று வருது. அது என்ன மீனிங்கில் வச்சிங்க ஆக்சுவலாக? என்ன ஆனால் அந்த படத்தில் பாருங்க, நான் ஒரு அதுதான் படத்தோட சஸ்பென்ஸ். அவர் ஹீரோ கிட்ட ஒரு இருக்கு சார். நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணுறீங்க, 2-3 ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் ஒரு ஹீரோவாக இந்த படம் அதுக்கப்புறம் அப்படி உங்களை காமிக்குமா? இனிமேல் அடிதடி சத அடி தான். இனிமேல் இன்னொரு படமும் முடிச்சுட்டேன், அதை பற்றி நியூஸ் சீக்கிரமாக வரும் சார். சார் டைரக்டர் சார், ஹார்டின் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நீங்கள் காதலை வந்து எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இதை வந்து ஜெய்ப்பூர் எல்லா நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த படம் இப்போ நடத்திருக்கீங்க. இந்த கதைக்காலம் எங்கே நடக்குது? எதை இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் அந்த படம் எடுத்தீங்க? ஆனால் இது வந்து ஒரு 3 டெரைனில் நடக்குது. ஒன்று ஜெய்ப்பூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று ஊட்டி. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்பில் இந்த படம் நடக்குது. இதில் மற்ற லவ் படங்கள்லேருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குன்னு கேட்டால், நம்ம ஹியூமன் எவாலுவேஷன் ஆகிட்டு வர நம்ம எவால்வ் ஆக லவ்வும் எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற புரிதல், லவ் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து ஹார்டினில் புதுசாக இருக்கும். என்னோட டேக் ஆஃப் லவ் அப்படின்றது நீங்கள் ஹார்டினாக பார்க்கலாம் நம்புகிறேன். அது கண்டிப்பாக எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லவ்வை கடந்து வந்திருப்போம், இல்லை இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு படமாக ஹார்டின் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட், ஏன்னா அவங்கள கேட்காம விடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்கள், இந்த படத்தில் ஒரு ஷார்ட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேர்ந்து மேலே வருவாங்க, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு நிறுத்துவீங்க. அது படத்தில் அந்த காட்சியில் மட்டுமா இல்லை நிறுத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி இருந்துதான்? ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருனா கொஞ்சம் போட்டி போட்டுப்பாங்க ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு வெரி கம்ஃபர்டபுள். அப்படி இல்லை, இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எதுவும் வி வாண்ட் எவ்ரிபடி டு வின், எவ்ரிபடி டு பி சக்ஸஸ்ஃபுல். அதாவது நிஜம், உண்மைதான்.